ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை, அதாவது ஆண்டினுடைய முதல் அமாவாசை தை அமாவாசை வரக்கூடிய ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு உருவாகி இருக்குங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறதுனால ரொம்ப தனித்துவத்தோடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருக்குது. ஸோ திதி கொடுக்கக்கூடியவர்கள், தர்ப்பணம் செய்யக்கூடியவங்க எல்லாருமே 12 மணிக்குள்ளே செய்திடுங்க. இது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் என்னெல்லாம் செய்யணும், செய்யக்கூடாது, அமாவாசை வழிபாடு ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்யணும், செஞ்சால் என்ன கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், அமாவாசை அப்படின்னாலே நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நாள். மாதம் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடியவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வாழ முடியும். அப்படி மாதம் கடைப்பிடிக்க முடியாதவர்கள் கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய அமாவாசையாக வரக்கூடிய ஆண்டினுடைய 3 அமாவாசைகளை தவற விடாமல் வழிபாடு செய்தாலே போதும். அதற்கான புண்ணிய பலன்களை நீங்கள் அடைய முடியும். அதாவது ஆடி, புரட்டாசி, தை அமாவாசைகளில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு பிடித்தமானவற்றையெல்லாம் செய்து படையல் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை வளமாக மாறும், இல்லைன்னா மாறாது. பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும்னே ஒரு கடன் இருக்கும். அதில் இந்த பித்ரு கடன் அப்படின்றது மிகப்பெரிய கடன். இதை மட்டும் நம்ம கடனாக வச்சுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இந்த கடன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வம்சாவளியில் எல்லாரையும் பாதிப்படைய செய்யும். ஸோ நீங்கள் மட்டும் இதில் பாதிப்படைய போகிறது கிடையாது, உங்களுடைய சந்ததியினரும் சேர்த்து பாதிப்படைவாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கடன் தேவையா அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. ஸோ உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யாமல் இருக்கீங்களோ கட்டாயமாக இந்த ஆண்டு இந்த அமாவாசையில் இருந்தாவது நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யலினாலும் பரவாயில்ல, இந்த தை அமாவாசையில் மட்டுமாவது வழிபாடு செய்யுங்க. அவங்கள நல்லபடியாக சாந்தப்படுத்தி அவங்களோட பித்ருலோகத்துக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. அந்த வாழ்த்தே போதும். இன்னும் 1 வருஷம் திரும்ப ஆடியில் தான் அவங்க திரும்ப வருவாங்க பூலோகத்துக்கு. அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த வழிபாடை செய்யுங்க. ஸோ கட்டாயமாக என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாம் நீங்கள் நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கலினாலும் நம்மளுடைய சேனலில் நிறைய போஸ்ட் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சிம்மராசிக்காரங்க அப்படின்னாலே ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அஷ்டம சனி நடக்குது, ஸோ எல்லாமே கவனமாக இருக்கணும், எதுவுமே நல்லா நடக்காது அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அஷ்டமத்திலையும் அதிர்ஷ்டங்கள் காத்துட்ருக்குங்க. அந்த அதிர்ஷ்டங்கள்லாம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது கட்டாயமாக உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா நமக்கு கஷ்டம் வரதான் போகுது, இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா, அதை அனுபவிக்கணும். அப்போ தான் வரக்கூடிய கஷ்டத்தை எதிர்கொள்கிறதுக்கு மனசுக்கு தைரியம் கிடைக்கும். ஸோ சிம்மராசிக்காரங்க என்னென்ன அதிர்ஷ்டங்கள்லாம் கிடைக்கிது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இந்த மாதிரியான மாற்றங்கள் எப்படி ஏற்படுது அப்படின்னா கிரகநிலைகள் தான் முக்கிய காரணம். ஸோ கிரகநிலைகள் எப்படி இருக்குது இந்த மாதம் ஜனவரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்காரு. அதாவது ஒரு ராசியிலே கேது தான் இருக்கிறாரு. சுகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா புதனும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும், ரணருணு ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றும், அயனசேன போகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் வக்ரம் பெற்றும் இருக்கிறாங்க. இதனுடைய அடிப்படையில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக பணவரவுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ நீங்கள் சிம்மராசிக்காரங்க எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, பணத்தை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு எப்போ வேணுமோ எவ்வளவு வேணுமோ அந்த டைமுக்கு கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்துடும். ஸோ பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும் உங்களுடைய கையில். சிம்மராசிக்காரங்க அதனால் பணத்துக்கு தான் பிரச்சனை வருமோ அப்படின்லாம் பயப்படாதீங்க, பணப்பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஸோ பணம் கரெக்டாக கிடச்சிருச்சு அப்படின்னாலே ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் சமாளிச்சிட முடியும். ஏன்னா ஆல்ரெடி சிம்மராசிக்காரங்க தைரியசாலிகள் தான். எதுவுமே இல்லைனாலும் நம்மளால் முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையை அதிகமாக வளர்த்துக்கக்கூடியவர்கள், எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தைரியமாகவே இருப்பாங்க. முடியாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களுமே பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்கும். அதை பார்க்கும்போதே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வேளை இவங்க சிம்மராசி என்பர்களாக இருப்பாங்களோ அப்படின்றத நம்ம பார்க்கும்போதே ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க தோரணையை காட்டி கொடுத்துடும் அவங்க சிம்மராசிக்காரங்களாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய தடைப்பட்ட காரியங்களில் தடைகளை எல்லாம் நீங்கி சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எதுலேயுமே தயக்கம் காட்ட மாட்டீங்க.
ஸோ எல்லாமே இறங்கி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். அதே போல் எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க வேகமாக செயல்பட மாட்டாங்க, கண்மூடித்தனமாக வந்து செயல்பட மாட்டாங்க. நல்லா யோசித்து அதுக்கப்புறமா தான் வந்து செய்வாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் அந்த விஷயத்தை வந்து கைவிடாமல் இருந்தீங்க அப்படின்னாவே போதும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் இதிலெல்லாம் வந்து இவ்வளோ நாளாக உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அப்படிலாம் இருக்காது. அஷ்டமத்திலையும் உங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். வாடிக்கையாளர்கள் வரவு வந்து நல்லாவே இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. கண்டிப்பாக நிதி பிரச்சனை தீர்ந்துடும். குடும்பத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னாலே பாதி பிரச்சனை சரியாக போயிருங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. எல்லாம் நீங்கி சந்தோஷம், நிம்மதி எல்லாம் இனிமேட்டு கிடைக்கும். அதே போல் தான் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அன்பும் இனிப்பை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். பிள்ளைங்களுடைய செயலும் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி இந்த வருடத்தில் நீங்கள் பயணங்கள் போவீங்க. அந்த பயணங்கள் கவனமாக இருக்கணும். ஏன்னா பார்த்து சேஃப்டியாக போயிட்டு வரணும். சகோதரர்கள்ட்டெல்லாம் கருத்து வேற்றுமைகளானது ஏற்படலாம். ஸோ அவங்கள்ட்டையும் நீங்கள் பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தயக்கம் மட்டும் காட்டாதீங்க, பயப்படாதீங்க. துணிச்சலாக செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றியாக தான் போய் முடியும். அதே மாதிரி தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும். ஸோ கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா தைரியம் அதிகமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளெல்லாம் சமாளிக்கிறதுக்கு துணிச்சல் இருக்கணும். கடன் எல்லாமே வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ கடனை பற்றி கவலைப்படாதீங்க, நிதியை பற்றி கவலைப்படாதீங்க. முக்கியமாக ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னா அதை பார்த்து ஒதுங்கி வந்துடுங்க. தட்டி கேட்குறன்னு மட்டும் போய் உள்ளே நுழைஞ்சிடாதீங்க. ஏன்னா ஒதுங்கி வரதான் உங்களுக்கு இப்போதைக்கு நல்லது. நீங்கள் போய் தானாக மாட்டிக்கிறதுக்கான நேரமும் இது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஓரமாக ஒதுங்கி வந்துடுங்க, அதுதான் நல்லது. முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க கண்டிப்பாக கடினமாக உழைக்கவும் தயாராக இருக்கணுங்க. கடினமாக மட்டும் இல்லை, கூடுதலாக உழைக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் உழைத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அதே போல் தான் எதிர்பார்த்த உதவி நிச்சயம் கிடைக்கும். நீங்கள் யார்கிட்டருந்து உதவி வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட இருந்து உதவி கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து உங்களுக்கு வரும். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் பெருசாக எதுவும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்ப்புகளை வைக்கும் பொழுது தான் அது நடக்கலை அப்படிங்கும்போது ஏமாற்றங்களை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எதிர்பார்ப்பே அந்த இடத்துல நீங்கள் வைக்கல அப்படிங்கும்போது ரொம்ப உங்களுக்கு வந்து பிரச்சனையே இருக்காது. அதே போல் அரசியல்வாதிகள் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சிலர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிவிடுவீங்க தேவையில்லாமல். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சிக்கலாக போய் முடிஞ்சிடும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு சில காரியங்களையும் நீங்கள் அவசரப்பட்டு ஈடுபடாதீங்க. முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதனால் பொறுமையாக இருங்க, யோசிச்சு எடுங்க. அவசரப்படக்கூடிய நிலையை மட்டும் தவிர்த்துக்கோங்க. முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அவங்களுடைய உதவி வந்து கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாத்தியப்படும். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். எல்லாருக்குமே வந்து தேவையானவர்கள் தான். ஸோ இந்த காலகட்டங்களில் நமக்கு முக்கியமாக நல்லது செய்கிறவங்க யார், கெட்டது செய்கிறவங்க யார் அப்படின்றத நீங்கள் பிரித்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணிட முடியும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து கிடைக்கும். ஸோ வெற்றி கிடைக்கிறதுக்கான நேரமாகவும் இருக்குது. சிவராசிக்காரங்களாம் தைரியமாக வந்து நல்லா படிங்க. நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து எல்லா விஷயங்களும் வந்து கிடைச்சிறதே கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம காலம் அப்படின்றதுனால அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் இப்போ எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய அளவில் பிரச்சனை அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா குரு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில இருந்து அருள் கொடுக்க போகிறாரு. ஸோ குரு வந்து பார்க்கும் இடத்துக்கு எல்லாமே பலன் அதிகம். அதனால் குரு உங்களை தான் பார்க்குறாருங்க. ஸோ அதனால் பயப்படாதீங்க. குருவோட சப்போர்ட்டால் சனி பகவானுடைய ஆதிக்கம் பெருசாக உங்களை ஒன்றும் பண்ணாது. அஷ்டம சனி என்ன பண்ணுன்னா சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகளை வைக்கும், உடல் உபாதைகளை வந்து கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முக்கியத்துவம் சிம்மராசிக்காரங்க ஆரோக்கியத்துக்கு கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது. அதே மாதிரி யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க, அதுவும் உங்களுக்கு ஆபத்தானது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரலாம். மேலும் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த வருடமே வந்து நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான விஷயம் என்னென்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் மறக்காமல் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ காலபைரவரை வந்து அந்த நாளில் வழிபாடு செய்கிறதும் அஷ்டமி திதியில் வழிபாடு செய்கிறதும் உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும்.
அதனால் மறக்காமல் இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றே போதும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொடுத்துடும். சிம்மராசி அன்பர்களே, சிவபெருமான் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு சிவன் வழிபாடு மட்டுமே வந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கை கொடுக்க போகுது. சனியினுடைய ஆதிக்கம் குறையணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து சிவன் ஆலயங்களுக்கு போங்க. பிரதோஷ வழிபாடு செய்கிறது, ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு போகிறது, காலபைரவர் அஷ்டமியில் போய் வழிபாடு செய்யாது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்துட்டு வாங்க. அதாவது பிரதோஷத்துக்கு தேவையான பூஜை பொருட்களை உங்களால் முடிஞ்சதை வாங்கி கொடுங்க. சின்ன சின்ன எளிமையான தான தர்மங்களை செய்யுங்க. இதுவே போதும், உங்களுக்கு அஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தை வந்து குறைச்சி கொடுத்துடும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் நம்ம சேனலில் தினந்தோறுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் இது மாதிரி இன்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.